வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேவிச்சரவணி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த முடக்குவாதம் பிரச்சனையை பற்றி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. முடக்குவாதம் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வலிக்குது அப்படின்றது மட்டும் தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிட்ட பிறகு எல்லா மூட்டுகளும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சின்ன சின்ன இந்த காலில் இருக்க கை காலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நக்கிள்ஸ் கூட வலிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்னடா இவ்வளோ வலிக்குது, மார்னிங் எழுந்துக்கும் போது இப்படி ஸ்டிஃப்னஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு. இதற்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடையாது. வலி நிவாரண மாத்திரைகள் தான் எடுத்துக்கணும். அது சப்சைடு வேணால் பண்ண முடியும் அப்படின்றது தான் பல பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ முடக்குவாதம் முழுமையாக நம்மளுக்கு சரியாயிடும். எப்படி நம்மளுக்கு சொரியாசிஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸோ அதே மாதிரி தான் முடக்குவாதமும் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் இதை ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் டிசீஸ் அப்படின்ற ஒரு கிளாசிஃபிகேஷன் வைப்போம். ஆனால் தமிழ் மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதை முடக்குவாதம், சரவாங்கிவாதம், ஆமவாதம், வலி அழல் கீழ்வாயு, அதுக்கப்புறம் சூளக்கட்டு வாயு, இந்த மாதிரி நிறைய பேரில் இதை கூப்பிடுவாங்க. இந்த இது முடக்குவாதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அசைவுகள், ஜாயின்ட்ஸ், சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்டை இங்கே இந்த விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல்லையே நம்மளுக்கு 3 ஜாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, எல்லா ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு வலி. அதே மாதிரி எல்லா விரல்லையும் நம்மளுக்கு வலி இருக்கும். சில பேர்த்துக்கு ஒரு விரலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், அடுத்து 2 விரல், 2வது விரலில் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து அப்படியே எல்லா விரல்லையும் இருக்கும். அப்புறம் இங்கே இந்த மொழி இருக்குது பார்த்திங்களா, இந்த மொழிகளில் வலி இருக்கும். இந்த மொழி வீங்கவும் செய்யும். இல்லாட்டி இந்த மொழி பட்டன் மாதிரி சில பேர்த்துக்கு இதில் ஒரு படிமம் மாதிரி படிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துலலாம் வலிக்கும். அதுக்கப்புறம் இங்கே மணிக்கட்டு இப்படி நீட்டி மடக்க முடியாது, இந்த இடத்துல வீங்கிக்கும், இங்கே வலிக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்போவில், அப்புறம் இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டில், அப்புறம் கழுத்தில், பின்னாடி முதுகில், அப்புறம் இடுப்பு பகுதிகளில், அப்புறம் முழங்கால் மூட்டுகளில், அப்புறம் கீழே காலில் இருக்கக்கூடிய அந்த விரல் ஜாயிண்ட்டு, குதிகாலில், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வலிகள் நம்மளுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த வலி பார்த்திங்க அப்படின்னா முடக்குவாதம் எப்படி உருவாகுது, ஆமவாதம் இது எப்படி உருவாகும் அப்படின்னா, ஆமம் அப்படிங்கிறது வயிற்றில் உருவாகக்கூடிய ஒரு இன்டைஜஷன் ஆகிறதுனால உருவாகக்கூடிய ஒரு கேஸ் தான் நம்ம ஆமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமம்னாவே நம்மளுக்கு கெட்ட வாயு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஆமம் நம்மளுக்கு உருவாகிறது எதனால் உருவாகுது அப்படின்னா, சில உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் புளிச்சு போய் அதுலேருந்து நம்மளுக்கு ஆமம் உருவாகுது. அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய சில கிருமிகள், நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா, பாக்டீரியா, வைரஸ் ஏதோ ஒன்று இருக்கும், அது நம்மளுக்கு சல்ஃபர் கேஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஒரு வாயுவும் சேர்ந்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி வரும். அது நகர்ந்து போகும். நம்மளுக்கு வீக்காக இருக்க பகுதிகளில் போய் நம்மளுக்கு தேங்கி அங்கே வலியையும் நம்மளுக்கு வீக்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அது மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா ஜாயின்ட்ஸ் நம்மளுக்கு வீக்காக இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா அங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் நம்மளுக்கு பாதிப்பாக இருக்குது, ஸ்கின் வீக்காக இருக்குது அப்படின்னா ஸ்கின்லையும் போய் நம்மளுக்கு தேங்கிட்டு சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தெமட்டஸ் மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு அதுலேயும் ஜாயிண்ட் பெயினை ஏற்படுத்தி விடும். சில பேர்த்துக்கு ஹார்ட்டை போய் அட்டாக் பண்ணும், ஹார்ட்டை வலிமை இழக்க வைக்கும், ரொம்ப வீக்காக்கி விடும், மூச்சு திணறல் பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நுரையீரலில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த உரையில் போய் ஒரு சில பேர்த்துக்கு தாக்கி அங்கே நீர் கோர்க்க வைக்கும். அதுக்கப்புறம் கண்ணில் ஒரு சில பேர்த்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும். கண் செவந்து போயிருக்கும், அப்படி இல்லாட்டி கண் வறட்சி ஆயிரும், கண் ட்ரை ஆகி போயிருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு. அப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பிளட்டில் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி பிளட்டோடைய கவுண்ட்ஸ் நம்மளுக்கு அப்படியே கிராஜுவலாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், அனிமிக் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாத்தையும் இது முடக்குவாதம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டை மட்டும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது, உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனை உறுப்புகளையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண செய்யும். இப்போது இந்த முடக்குவாதம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்கிறத தாண்டியும் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகள், அதே மாதிரி வாய்வு குத்துறது,
வாய்வு உலாயிறது, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி சொல்லண்டு போகும். அது போகிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலி வந்து திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா தோள்பட்டையில் வலிக்கும், திடீர்னு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா முழங்கால் முட்டுகளில் வலி இருக்கும், திடீர்னு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் வலி இருக்கும். இந்த மாதிரி வலி அவங்களுக்கு வந்து மாறி மாறி அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே அந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது சுற்றி வர மாதிரி இந்த வலியும் அவங்களுக்கு சுற்றி வரும். எப்படி வலி சுற்றி வருதுன்னா, கேஸு எங்கெல்லாம் அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். காற்று வந்து சலனம் ஆகிட்டே தான் இருக்கும், அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அது இங்கே வந்து மூவ் ஆகி நிற்கிறப்போ நம்மளுக்கு இங்கே வலிக்கும், இங்கிட்ட மூவ் ஆகி நிற்கிறப்போ இங்கே வலிக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து முழங்கால் முட்டு வலி, சாதாரண முட்டு வலி அப்படின்றப்போ பாதிக்கப்பட்ட இடத்துல தேய்மானம் எந்த இடத்துல ஏற்பட்டிருக்கோ, எந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கோ, எங்கே வீக்கம் இருக்கோ நம்மளுக்கு அங்கே வலி ஏற்படும். எங்கே ஸ்ட்ரெயின் ஓவராக பண்ணுறோமோ அங்கே வலி ஏற்படும். ஆனால் அந்த முடக்குவாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாய்வு எங்கெங்கெல்லாம் போய் நம்மளுக்கு பிளாக் ஆகுதோ, சர்க்குலேட் ஆகி போய் நம்மளுக்கு பிளாக் ஆகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். வலியை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட்டை நம்மளுக்கு பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த உரைகளை, அந்த தசை நார்கள் எல்லாத்தையும் போய் நம்மளுக்கு வீக் ஆக்கிரும். அது வீக் ஆக்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அந்த பசை மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு நீராக மாறி போய் வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு வீங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா விரல் வந்து இப்படி இவ்வளோ தடிமனாக குண்டாக இருக்கும், ஒவ்வொரு விரலும் குண்டாக இருக்கும். அவங்களால இப்படி வந்து மடக்க முடியாது, நீட்ட முடியாது, ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், விரப்பு தன்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே செவந்து போயிருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த தசைகளும் தசை நார்களும் வந்து நம்மளுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும், அது நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த வீக்கம் அதே மாதிரி செவந்து காணப்படுதல் பார்த்திங்கன்னா ஒரு சூரிய ஒளி நம்மளுக்கு வந்து அப்படியே ரேஸ் மாதிரி கதிர் மாதிரி நம்மளுக்கு வரும் பார்த்திங்களா, வானத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த கையில் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மசில் ஃபைபர் பேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய மசில் ஃபைபர் வந்து நம்மளுக்கு தாபிதமாயிருக்கும், அது வந்து நம்மளுக்கு செவந்து போயிருக்கும். அது செவந்து போகிறது ஸ்கின்னுக்கு வெளியே நம்மளுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். வீக்கத்துக்கு நடுவில் நம்மளுக்கு அப்படியே செவந்த நிறம் அப்படியே பேண்ட் மாதிரி அப்படியே நம்மளுக்கு கோடு அப்படியே வீங்கின மாதிரி இருக்கும், நம்மளுக்கு செவந்து காணப்படும். அந்த மாதிரி இருக்கும். அவங்களால நீட்டி மடக்க முடியாது, ஸ்டிஃபாக இருக்கும். அதுவும் முக்கியமாக காலையில் எந்திரிச்சோடனே தான் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த முடக்குவாதம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து வயதானங்கள் வரைக்கும் எப்போனாலும் யாருக்குனாலும் ஏற்படும். அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து காணப்படுது. ஏன்னா மெனோபாஸ் டயத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிகமாக இந்த ரத்தப்போக்கு பிரச்சனைகள், தீட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுது பார்த்திங்களா, இதனாலேயும் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. இதை பற்றி தொடர்ந்து நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த முடக்குவாதத்துக்கு வந்து மூலிகை மருத்துவத்தினால முற்றிலும் தீரக்கூடிய அளவுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. கரெக்டான வைத்தியம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா RA ஃபேக்டர், CRP புரோட்டீன் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகி வந்துடும். நம்ம நிகழ்ச்சியில் முடக்குவாதம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ முடக்குவாதம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக முடக்குவாதம் அப்படின்னு வந்த பிறகு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் என்னவா இருக்குன்னா, அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த முடக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஜெனட்டிக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு, வருமா? கண்டிப்பாக. அது வந்து ரேராக, அது எப்படி அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து RA ஃபேக்டர், CRP புரோட்டீன், ஏசோ டைட்டர், ANA ஆன்டிபாடிஸ், அப்புறம் CCP இந்த 5ம் அதுக்கப்புறம் ESR வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பிரச்சனையினால் நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து நம்மளுக்கு கீழடைஞ்சு போய் அது நம்மளுடைய உடம்பை வந்து நம்மளுக்கு தாக்குது. அது தாக்கும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஆமம் வந்து உருவாகுது, இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு உருவாகுது. இதனால் வருது பார்த்திங்க அப்படின்னா பரவலாக யாருக்குனாலும் அவங்களோட வயிற்றில் ஆமம் உருவாகுது. அது எப்படி உருவாகுது? இன்டைஜஷன்னால உருவாகுது. இந்த மாதிரி ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து உள்ளுக்குள்ளே ஏற்படுறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து உருவாகுது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளட் டெஸ்ட்டு, இந்த கவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 100ல் ஒரு ஆளுக்கு இல்லாட்டி 2 ஆளுக்கு, அப்படி இல்லாட்டி 200 300ல் ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு. ரேராக பார்த்தீங்க அப்படின்னா HLA B27 அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஜெனட்டிக்காக தான் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வர்றது பார்த்திங்க அப்படின்னா அந்த HLA ஜீன் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி அடுத்த ஜெனரேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா
இப்போ இன்னொருத்தவங்களுடைய ஜீன் வந்து அவங்களுக்கு டாமினன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப வராது. சப்போஸ் இவங்களோட அந்த ஜீன் வந்து அவங்களுக்கு டாமினன்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அது மேபி அடுத்த ஜெனரேஷனுக்கும் அவங்களுக்கு தொடரலாம். அது எப்படி நம்ம வரவிடாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னா, அந்த செரிமான தொந்தரவுனால தானே இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு அக்ரவேட் ஆகுது. அதை வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வரவிடாமலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஜீன் இருந்தாலும் கூட நம்ம ப்ராப்பராக நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறப்போ, எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறப்போ, ஃபுட்டு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக எடுக்கிறப்போ, பழைய உணவுகள், புளிச்சு போன உணவுகள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரவிடாமலும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக B27 பாசிட்டிவாக இருந்தாலும் கூட அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா. ஓகே, உங்க பேர்? பேர் ராமன். ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? அது நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கம்மா? துளசி. நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேச வேணாம். உங்களோட கேள்வி என்ன அதை கேளுங்க. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ அம்மா வணக்கம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? அவர் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து இது யூரின் சரியா வர மாட்டேங்குது. சரி. முட்டையா வீங்கி போகுது. ஒண்ணுக்கு வந்தா முட்டையா வீங்கி போகுது. ஒரே வலி இருக்குதுன்றாரு. அண்டவாதம் மாதிரி இருக்கா? ஓகே, அவங்க இணைப்புல இல்ல. உங்களுக்கு ஹைட்ரோசீல் ப்ராப்ளம் இருக்கும், அப்படி இல்லாட்டி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் யூரின் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பொதுவாக வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு, ஹைட்ரோசீல், அண்டவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து வாதம் அதிகமாக போய் நம்மளுக்கு வந்து நீரை வந்து நம்மளுக்கு உள்ளே தக்க வச்சுக்கும். அப்படி தக்க வைக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெதப்பை, அந்த ஸ்க்ரோட்டல் ரீஜியன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வந்து ப்ராஸ்டேட்டோடு சேர்ந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா யூரின் போகிறப்ப கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். சில பேர்த்துக்கு வந்து உட்காரும் போது கூட வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சும்மா இருக்கும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த வெதப்பை பகுதிகள் ஃபுல்லாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இன்ஃப்ளமேஷன் உள்ளுக்குள்ளே ஆயிருக்கிறதுனால வலிக்கும். யூரினு, வாட்டர் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து ரிட்டன்ஷன் ஆகி தங்கி உள்ளுக்குள்ளேயே வந்து தங்கி தேங்கி கிடக்கிறதுனாலையும் அந்த கழிவு நீர்கள்லாம் சரியாக வெளியேறாமல் குத்துற மாதிரி விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரியும் ஒரு வலி வந்து உள்ளுக்குள்ளே ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். யூரின் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு, யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. யூரின் போகிறதே வந்து கடுத்துட்டு போகுது அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாளில் இது வந்து ஈஸியாக நம்ம அந்த வீக்கத்தை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஒன்று, கலர்ச்சிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓடை வந்து நல்லா பிளந்து அந்த பருப்பை எடுத்து பவுடர் மாதிரி பண்ணி அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லாக பத்து போடணும். அப்படி இல்லாட்டி எங்களோட RJR ஹெர்பல் மருத்துவமனையில் பத்து பொடி இருக்குது, அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி இல்லாட்டி கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை பத்து மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் வீக்கம் நல்லா வத்திரும். அப்புறம் நல்லா டயூரிட்டிக்ஸ் வந்து நல்லா கொடுக்கணும். சிறுகன் பிழை, அதே மாதிரி மூக்கிரட்டை, நெருஞ்சில், நீர்முள்ளி, இந்த மாதிரி சார்ந்த மூலிகைகள் எல்லாமே வந்து நல்லா இடித்து போட்டு நல்லா கஷாயம் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும், அதை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா நம்மளுக்கு நீர் பிரிஞ்சு போயிடும். வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வாதம் நல்லா குறையணும், அதுக்கும் வந்து நம்ம வைத்தியம் வந்து கூட சேர்த்து பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்குது, வீக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஈர துணி இருக்குது பார்த்திங்களா, வேஷ்டி துணியோ இல்லை ஒரு வெள்ளை காட்டன் துணியோ நல்லா நீளமாக நல்லா துணியை வந்து எடுத்துக்கணும். அதை தண்ணியில் போட்டு நல்லா முக்கி அதை நல்லா பிழிஞ்சிடணும். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிடணும். பிழிஞ்சிட்டு அந்த ஈரத்தோடு இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கி அந்த விதப்பை ரீஜியன் அது எல்லாத்தையும் சுற்றி நல்லா இருக்க வந்து நல்லா கெட்டிடணும். கெட்டிட்டு நைட் வந்து படுத்து தூங்கிடுங்க. அதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சோ இல்லை காலையிலையோ நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ சூடாக இருக்கும், அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்லேயே அப்படியே அந்த துணியே வந்து காஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு ஹீட் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அது இருக்கிறதுனால தான் அங்கே நீர் தேக்கம் எல்லாமே இருந்து போய் தாபிதமாயிட்டு உள்ளுக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் வலிக்கும், நீரும் சரியாக இறங்காது.
இதை மட்டும் ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய அண்டவாதம் வீக்கம் இருந்தாலும் சரி, சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வீக்கம் கூட இருக்கும், இவ்வளோ பெருசுக்கு கூட வீக்கமாக இருக்கும் அந்த 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 பக்கம் ஃபுல்லாக. அவ்வளோ தூரத்துக்கு உள்ளுக்குள்ளே நீரும் காற்றும் நம்மளுக்கு தேங்கி போயிருக்கும். அந்த மாதிரி பெருசாக இருந்தது. இது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சன், வயசானவங்களுக்கு தான் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். 2 நாள் 3 நாளில் கண்டிப்பாக அவங்களுக்கு அது சரியாயிடும். அதுக்கு மீறி அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்டவாத ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். அண்டவாதம் அப்படின்றது ஹைட்ரோசில் நிறையா பேர்த்துக்கு வந்து வயசானதுக்கப்புறம் 60-70 வயசு தாண்டி நிறைய பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து ப்ராஸ்டேட் உள்ளுக்குள்ளே மட்டும் என்லார்ஜ்மெண்ட் ஏற்பட்டுட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து யூரின் வந்து சரியாகவே போகாது. நைட்டு படுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறப்போ படுத்ததுக்கப்புறம் வந்து 5 தடவையோ 10 தடவையோ எழுப்பி விட்டு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி விட்டு யூரின் வந்து போக ஆரம்பிக்கும். அப்புறம் கஷ்டப்பட்டு முக்கி யூரின் போனாலும் 3 சொட்டு 4 சொட்டு தான் வெளியேறும். யூரின் போகிற மாதிரியான ஒரு அர்ஜென்சி, ஒரு டெண்டன்சி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வெளியேறாது. அந்த மாதிரி பிளாடர் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்குள்ளே இருக்கணும். அது 4க்கு மேலே நம்மளுக்கு உயர்ந்து போக ஆரம்பிச்சிது, 60 இல்லாட்டி 160 இந்த மாதிரி அதிகமாக போக ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுக்குள்ளேயே கேன்சர் வந்து உருவாக்கி விட்டுரும். மெட்டமாஃபோசிஸ் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுரும். அப்படின்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஏற்கனவே வீங்கி இருக்கும் இல்லையா, அதில் அதிகமாக வந்து அப்நார்மலாக சத வளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அது ஏற்பட்ட ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு அது கேன்சர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் நம்மளுக்கு விட்டுரும். அந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வந்தாலும் கூட எங்களோட மருத்துவமனையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமான பேஷண்ட் எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதை வந்து கம்மி பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கேன்சர் வர்றது வாய்ப்பும் நம்மளுக்கு இருக்காது. கேன்சர் வரப்போகுது அப்படின்றத ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் வந்து நம்மளுக்கு உணர்த்தும். அதை நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கேன்சர் கூட நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கலாம். உள்ளுக்குள்ளே கழிவுகள் தேங்கும் போது தான் என்ன பிரச்சனைகள்னாலும் நம்மளுக்கு உருவாகும். அந்த கழிவுகளை முறையாக நம்ம வெளியேற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கேனாலும் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் முற்றிலும் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க மதுரையிலேருந்து பேசுறோம் மேடம். ஓகே, வனிதா. ஓகேவா. வலது கையில வந்து நடுவிரல் வந்து நகத்தோட சேர்த்து அப்படியே ஒரே வீக்கமா இருக்கு. நல்லா இருக்கு, அளவு வச்சு பழம் பழுத்து போயிருக்கு. நாங்க பக்கத்துல டாக்டர்கிட்ட போனேன், ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தாங்க, ஒன்றும் கேட்கல. ஓகேம்மா. அந்த நகை கண்ணு சலோ மாதிரி வருதா? தலம் இல்ல, ஆனா பழம் இருக்கு, நல்லா வீங்கி போய் சிறப்பா நல்லா இருக்கு. அந்த ஷோல்டர் வரையும் வலி இருக்கு. ஷோல்டர் வரைக்குமே வலிக்குதா? அது நெயில்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அதனாலதான் அவ்வளவு தூரம் உங்களுக்கு வலிக்குது. இப்போ நெயில்ல அந்த நகம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். நகை சுத்தி மாதிரி இருக்கா? ஆமா, நகை சுத்தி மாதிரி இருக்குன்றாங்க. நகை சுத்தி மாதிரி நகை சுத்தி இருந்தாலும் அந்த இப்ப இங்க இந்த விரல்ல நகை சுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த விரல் ஃபுல்லா தெரிக்கிற மாதிரி வலிக்கும், அப்படியே கை ஃபுல்லா வலிக்கும், ஒளாயிற மாதிரி தான் வலிக்கும். நகை சுத்தி தான், சரியா? ஷோல்டர் வரையும் வலி வருது. ஷோல்டர் வரைக்கும் வலிக்குதா? சரி, ஓகே. அது இன்ஃபெக்ஷன் தான். நகை சுத்திலாம் வருதுன்னா ஒரு ஸ்கின் டிசீஸ் தான் அது, சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெயில் பெட் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். நகமும் நம்ம சதையும் இருக்கு இல்லையா, மீட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஒன்று நகம் வந்து அப்நார்மலாக உடஞ்சிரும். அந்த நகமும் அந்த சதையும் சேரக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி நம்மளுக்கு பிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வலிக்கும். பார்த்தீங்களா, தண்ணி பட்டு இல்லாட்டி சோப் ஏதாவது பட்டு இல்லை ஏதாவது கிருமிகள் பட்டு நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த நெயில் பெட் பகுதிகள் ஃபுல்லாக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம நகை சுத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நெயில் கட் பண்ணுறப்போ இல்லை நகை சுத்தி யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, அந்த நகத்தை கடிக்கிறாங்க பார்த்தீங்களா, நகத்தை கடிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு நிறையா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நெயில் கட் பண்ணுறப்போ சேர்த்து சில பேர் அப்படி தெரியாமல் இருட்டுக்குள்ளே கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நெயிலை சதையோடு சேர்த்து கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்பையும் அதுவும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நகை சுத்தி பிரச்சனை நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இது உருவாயிடுச்சு அப்படின்னா
அப்படி வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 days to 1 month வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு, பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நெகச்சுத்தியை வந்து ஈஸியாக சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். அது சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெமன் சாறை எடுத்து நல்லா அது மேலே நல்லா டெய்லி அப்ளை பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக சரியாயிடும். அதனால தான் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நெகச்சுத்தி இருந்துச்சு அப்படின்னா லெமனை வந்து அப்படியே அந்த நகத்துக்குள்ளே வந்து அப்படியே தோய்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுக்கு தான் சரியாயிடும். அந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் நேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகசுத்தியை வந்து நல்லா க்யூர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நெகசுத்தி ஏற்படுறது, சில பேர்த்துக்கு வந்து திடீர்னு எதுவுமே அடிபட்டிருக்காது, நகம் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க, திடீர்னு இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்டமின் சத்துக்கள் குறைபாடு ஏற்படுறதுனால நெயில்ஸில் வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது நல்லா சிட்ரஸ் நேச்சர் உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்தீங்க, உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த நகசுத்தி ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிடும். இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதிலே வந்து நம்மளுக்கு சரி பண்ணி க்யூர் பண்ணிடலாம். ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் அதுக்காக மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஆயின்மெண்ட்ஸு, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். அதே மாதிரி வலிகளும் நம்மளுக்கு சரியாயிடும். நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் குறைய பார்த்திங்கன்னா வலி வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நரம்பை போட்டு நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுனால தான் அந்த வலி வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்கிற வலி ஏற்படுது. நரம்பு மண்டலம் நல்லா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா வலி உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இந்த விரலில் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆன ஏரியாவோட உங்களுக்கு வலி வந்து அப்படியே விட்டுரும். அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரெக்கவரி நம்மளுக்கு கிடைக்கும். நகசுத்தி ப்ராப்ளம்க்கு எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை நல்ல அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? தேவியாங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தானுங்க. உங்க வயசு என்னம்மா? வயசு 48ங்க. டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரி அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இந்த விரலெல்லாம் ஜாயிண்ட் பெயினுங்க. எவ்வளவு நாளா இருக்கு? எல்போ கிட்ட வலி இருக்கு, தோல் பட்டைங்க எல்லாம் ஜாயிண்ட் பெயினுங்க. கீழே உட்காந்து நினைச்சா கால் டக்குன்னு எந்திரிக்கிற கால் வலிக்குது. அப்புறம் நாங்க ரோமட்டாலஜி ஹாஸ்பிட்டல் போனோமுங்க. அப்புறம் அவங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டேப்லெட் 1 month 2 month அது மாதிரியே கொடுத்தாங்க. ஒரு 7-8 மாசம் சாப்பிட்டேங்க. சரிங்க. மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க, நீரெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஜவ்வு எக்ஸ்ட்ரா முதல்ல எடுத்தாங்க, ஜவ்வு தேய்மானுங்க. நாங்க இந்த விரல் வந்து சுண்டு விரல்ல இப்படி மடங்குன மாதிரி இருக்குங்க. எட்ஜுல எலும்பு தூக்குன மாதிரிங்க. ஜவ்வு தேஞ்சங்காட்டி அந்த மாதிரி இருக்குது. மத்த விரல் எல்லாம் இப்பதான் ஸ்டார்டிங், கொஞ்சம் வம்சினா வலி இருக்குன்னு சொன்னேன். இப்பதான் ஸ்டார்டிங், சரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் 2வது பிளட் டெஸ்ட் பார்த்தாரு, நீரெல்லாம் குறைஞ்சிருக்குங்க நல்லாவே அப்படின்னு மறுபடியும் டேப்லெட் எழுதி கொடுத்தாரு. வலி மறுபடியும் இருந்துட்டே தான் இருக்குங்க. சரி, அது இன்னும் உங்களுக்கு சரியாகலை, அதனால தான் அப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு விரல் வந்து டிஃபார்மிட்டி ஆயிட்டு இருக்கு. அது பேர் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம், கரடு கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். முடக்குவாதம் இருந்துச்சு அப்படின்னாவே கை கால்லாம் அப்படி வளைஞ்சிக்கிட்டு அன்னப்பறவையினுடைய கழுத்து எப்படி இருக்குமோ அது மாதிரி வளைஞ்சிட்டு போகும். முடக்குவாதத்தை வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல், சரியாக குணப்படுத்தாமல் வலி நிவாரண மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஸ்டெராய்டு மருத்துவம் வந்து கொடுப்பாங்க, அதை நீரை வற்ற வச்சிரும். ஆனால் பெயின் மைல்டாக இருக்கும், ஆனால் வியாதி வந்து க்யூர் ஆகாது. அதை வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகளை வந்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னா அடுத்து தாண்ட வருஷங்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா கை கால்லாம் அப்படியே வந்து நம்மளுக்கு அப்படியே வளைஞ்சிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அது ஒரு மாதிரி இழுத்துட்டு நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவையினுடைய கழுத்து அந்த வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வளைஞ்சு காணப்படுதோ அது மாதிரி நம்மளுக்கு டிஃபார்மிட்டி வந்து ஒவ்வொரு விரலும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு கையெல்லாம் கோணிட்டு போக ஆரம்பிச்சிடும். காலும் வந்து பெருவிரல் இந்த சைடு இருக்கும், மற்ற விரலாம் இந்த சைடு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போது இதுக்கு வந்து முடக்குவாதம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. முடக்கர்த்தான் சூப் இருக்குது பார்த்தீங்களா, அது முடக்கர்த்தான் அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுவாங்க. பவளமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சு ஒரு 50 ml டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு வலியும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன், ஏசோடைட்டர் இதெல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்களோட மருத்துவமனையில் எத்தனையோ பேர் இந்த முடக்குவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க.
ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஆர்ஏ ஃபேக்டர்லாம் ஜாஸ்தியாக வச்சுட்டு தான் வருவாங்க. 400 500 சில பேர்லாம் 1000க்கு மேலே தான் வச்சுட்டு தான் வருவாங்க. 3 மாதம் தான் கரெக்டாக மருந்து சாப்பிடுவாங்க. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகி நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் நோய் திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 6 மாத காலமோ 8 மாத காலமோ தொடர்ந்து சிகிச்சை வந்து எடுக்க சொல்லுவோம். அதுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடக்குவாதம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆகிடும், திரும்ப வராமல் இருக்கும். டெய்லி வெயில் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு வந்தாவே முடக்குவாதம் சரியாக போயிடும். முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மை சரியாக செரிமானம் ஆகாது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே லைஃப் லாங் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே செய்யாது. வரவிடாமல் நம்ம பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மூலிகை மருத்துவமும் நல்ல மருத்துவம் இருக்குது. 3 மாதத்தில் ரொமட்டாய்டு ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் சேலத்தில் கூப்பிட்றோம் மேடம். ஓகே, உங்க பேரு சார்? தங்கதுரை மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேள்வி மேடம். உங்க வயசு சார்? 54 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? கேள்வி மேடம், எனக்கு திடீர்னு ஹெச்பி குறைஞ்சி போச்சு மேடம் உடம்புல. ஓகே. ஹெச்பி ஹீமோகுளோபினா ஹெச்பி எவ்வளோ இருக்கு? ஆமாம் மேடம், 7.2 தான் மேடம் இருக்கு. 7 தான் இருக்கா? ஓகே. ஆமாம். உங்க வயசு? 54 மேடம். 54. ரீனல் கிரைசிஸ் எதுவும் இருக்கா? கிட்னி டிசீஸ் எதுவும் இருக்கா? என்ன மேடம்? யூரியா கிரியாட்டின் செக் பண்ணி பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டேன் மேடம், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். யூரியா, சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை மேடம். யூரியா கிரியாட்டின் ஆடுது மேடம், பல்லுலாம் ஆடுது. ஒரு பல்லு 2 பல்லு விழுந்துச்சு மேடம் இதாலேயே. சரி, அது என்ன ரீசன் மேடம்? பல்லு இது ஹெச்பி குறைஞ்சா? ஆமா, ரத்த அணுக்கள் வந்து குறைஞ்சிது அப்படின்னா நம்மளுக்கு பல்லுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வந்து உருவாகும். அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நம்மளுக்கு விட்டமின் சத்து குறைபாடு ஏற்படுறதுனால தான். விட்டமின் சத்து ரத்தம்லாம் குறைஞ்சது அப்படின்னா விட்டமின் சத்தும் நம்மளுக்கு கூடவே சேர்த்து நம்மளுக்கு குறைபாடு ஏற்படும். விட்டமின் சி சத்து குறைபாடு ஏற்படும். அதே மாதிரி அயன், விட்டமின் சி எல்லாமே அயன் அப்சார்ப்ஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது. சரிங்களா? அப்போது ஹீமோகுளோபின் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு குறைஞ்சிருந்தது அப்படின்னா பல் வந்து ஆடும். ஏன்னா ஃபெரிட்டின், அயன் இது எல்லாத்தையும் அப்சார்ப்ஷன் பண்ணி கொடுக்குறது என்ன அப்படின்னா விட்டமின் சி சத்து தான் அப்சார்ப் பண்ணி கொடுக்கும். அப்போது அயன் சத்து நம்ம உடம்புல குறையுது அப்படின்னா கூடவே சேர்ந்து விட்டமின் சி சத்தும் நம்மளுக்கு குறையும். விட்டமின் சி சத்து நம்மளுக்கு குறைஞ்சி வந்தது அப்படின்னா நம்மளுடைய பல்கள்லையும் ஈர்கள்லையும் நோய் வந்து உருவாகும். அது என்ன நோய் அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்ற ஒரு நோய் உருவாகும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பல்லுக்கு இடையில நம்மளுக்கு பல்ல கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஈர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈர்கள் வந்து நம்மளுக்கு வலிமை இழந்து போயிடும். அதில் இருக்கக்கூடிய ரத்தோட்டம் நம்மளுக்கு பாதிக்கும். நம்மளுக்கு அதில் வந்து அதிகமான அளவு இரத்த கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கம்மில் வந்து ப்ளீடிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கம் வந்து சில பேர்த்துக்கு அரிச்சிரும். அந்த பல் ஈர் எல்லாமே வந்து அரிச்சு போய் பல் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஈர் வந்து கவர் பண்ணி கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் மட்டத்து பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஈரை ஃபுல்லாக அரிச்சிரும். ஈரும் அரிச்சிரும், பல்லும் பாதி அரிச்சு போயிருக்கும். மேலே பல் வந்து நார்மலாக இருக்கிறது இருக்கும், கீழே அடியில் வந்து ஒரு மாதிரி குழி விழுந்து, பல்லுலேயும் ஒரு குழி விழுந்து, ஒரு கோடு போட்ட குழி விழுந்த மாதிரி இருக்கும், அரிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்படியே அந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா பல் ஈர் வந்து சுத்தமாக அதோடைய டெண்டன்சி கெப்பாசிட்டி எல்லாத்தையும் இழந்து போச்சு அப்படின்னா பல் அதுக்கப்புறம் கூச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தாண்டி அந்த கிரிப்பெல்லாம் நம்மளுக்கு போயிடும். கிரிப்பெல்லாம் போயிடுச்சு, அதிகமாக ரத்த கசிவு இருக்குது அப்படின்னா வாய் துர்நாற்றமும் நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஈர்கள்லாம் வீக் ஆயிடுச்சுன்னா பல்ல பிடிச்சிட்டு இருக்க அந்த கிரிப்னஸ் போயிடும், பல்ல ஆட ஆரம்பிச்சிடும், ஈஸியாக விழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு ஹீமோகுளோபின் குறைவு ஏற்பட்டதுனாலும் உருவாகும். அனிமிக் ப்ராப்ளம் எப்படி நம்ம சரி பண்ணுறது? என்ன ஃபஸ்ட்டு வந்து நம்ம மருந்துகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உணவுப் பொருட்களில் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரத்த சோகை, அனிமிக் கண்டிஷன் நம்மளுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு லிவரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை மண்ணீரல் ஸ்ப்ளீன் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கிட்னியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகி கொண்டு இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் கூட நம்மளுக்கு ஹீமோகுளோபின் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குறைஞ்சி உபாதைகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அப்போ ஹீமோகுளோபினை நம்ம கூட்டணும் அப்படின்னா இந்த 3 உறுப்புகளையும்
ப்ளஸ் எலும்பு மஜ்ஜை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரணும். அது பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆர்பிசி ரத்த அணுக்களினுடைய அளவுகள் நம்மளுக்கு உயர ஆரம்பிச்சிடும். மண்ணீரலையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரணும். மண்ணீரல் ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் அங்கேருந்து நம்மளுக்கு ரத்தம் நம்மளுக்கு ஊறி வரவும் செய்யும். பழைய ரத்தம், கழிவான ரத்தம், தேவையில்லாத ரத்தம்லாம் கொஞ்சம் அங்கே போய் நம்மளுக்கு அழியவும் செய்யும். ஆக்கமும் அங்கே தான் நடக்கும், அழிவும் நம்மளுக்கு அங்கே தான் நடக்கும். அதே மாதிரி கிட்னி கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா எரித்ரோபாய்டின் நம்மளுக்கு உருவாகும். ஆர்பிசி மெச்சூர் ஆகி வரும். ஆர்பிசினா சிவப்பணுக்கள் நம்மளுக்கு கிட்னிலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா உருவாக்கி கொடுக்கும். அப்புறம் எலும்பு மஜ்ஜை, சில பேர்த்துக்கு வந்து போன்ஸில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாதாலோ, போனில் வந்து எலும்பு மஜ்ஜையில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஏப்ளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன் ஒரு சில பேர்த்துக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இரத்த சோகை பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்து உள்ளுக்குள்ள அந்த எலும்பு மஜ்ஜையை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னாலே நல்லா நம்மளுக்கு சரியாகி வரும். உணவில் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆட்டுக்கால் சூப்பு, நெஞ்செலும்பு சூப் இதெல்லாம் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா நம்மளுக்கு எலும்பு மஜ்ஜை நம்மளுக்கு நல்லா ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹீமோகுளோபினை ஒரே மாதத்தில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, விடிய காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 10 பல்லேருந்து 15 பல் மலை வெள்ளை பூண்டு எடுத்து பாலில் வேக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாலில் போட்டு நல்லா காய்ச்சி அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை பூண்டு 10 பல் 15 பல்ல நல்லா காலையில் நல்லா மென்று சாப்பிட்ருங்க. அது தொடர்ந்து ஒரு 1 மந்த் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி காலையில் வெள்ளை எழுந்திரிச்சோடனே அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலை இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு 1 மந்த் கழித்து உங்களுடைய ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக 11 இல்லாட்டி 12 வந்திருக்கும். அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். வேணால் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதம் சின்சியராக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்களே போய் ஹெச்பி டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உயர்ந்திருக்கும். அப்புறம் திரும்ப இன்னொரு மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இன்னொரு 4 பாயிண்ட் கூடும், 14-15 கிட்ட வந்துடும் உங்களுக்கு. அது அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அது ஒரு 3 மாதமோ இல்லை 4 மாதமோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் வெள்ளையணுக்களும் சேர்ந்ததுனால நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். வாயு தொந்தரவு எதுவுமே இருக்காது. உடம்பு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உருவாகி வரும். இந்த மாதிரி அத்தனை பிரச்சனையும் நமக்கு சரியாகி வரும். ரத்தமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு சரியாகி வரும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அஸ்வினி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தாம்பரம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தாங்க. உங்கள் வயசுமா? 26 மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ மேம். வணக்கம்மா, சொல்லுங்கள். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம், எனக்கு irregular periods இருக்கு மேம். ஓகே, அன்மேரிட் தான் மேம் நான். எத்தனை வயசாகுது? 25 மேம். சரி, இரெகுலர் பீரியட்ஸ் எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? ஒரு 3 இயர்ஸா இருக்கு மேம். 3 இயர்ஸா? எத்தனை சடனா வந்தா ஒரு 1 மந்த் கண்டினியூவா வருது மேம். அப்படியே 21 days அந்த மாதிரி வருது. இல்ல ஒரு 2 மந்த் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வராம இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னா நிறைய நாள் இருக்கு. நிறைய நாள் இருக்குது. கண்டினியூவா தொடர்ந்து 21 days அந்த மாதிரி வந்துச்சு மேம். 21 நாளும் அதிகமா இருக்கா இல்ல திட்டு திட்டா வந்து திட்டு திட்டா ஸ்பாட்டா வந்து அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆயிருக்கா? இல்ல மேம், கண்டினியூவா ஓவர் ப்ளீடிங் ஆகுது. ஓவர் ப்ளீடிங் ஆகுது. ஓவர் ப்ளீடிங் நடுவுல ஆரம்பிக்குதா இல்ல எடுத்த நாள்ல இருந்தே 21st day வரைக்கும் அப்படிதான் இருக்கா? சரி, ஓகே. அப்ப இது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. பிசிஓடி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? சரி, பிசிஓடி இருந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். 4 months வந்து டேப்லெட் கண்டினியூ பண்ண மேம். அப்போ என்னால கண்டினியூ பண்ண முடியல. விட்டாச்சு அந்த டேப்லெட். திருப்பி அந்த மாதிரி தான் விட்டு வந்துட்டு இருக்கு irregular periods. சரி, வெயிட் அதிகமா இருக்கீங்களா? நார்மலா தான் 48-50 தான் மேம் இருக்கேன். ஓகே, பிசிஓடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஒண்ணுமே இல்லை, ஈஸியா சரியாயிடும். பீரியட்ஸ் இந்த மாதிரி அதிகமாக போகுது அப்படின்னா 5ஆவது நாள் தாண்டி உங்களுக்கு 5 நாள் வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. அது வரட்டும், வெளியே வரட்டும். உங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியம் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வருது. சில பேர்த்துக்கு
12 mm 13 mm 14 mm வரைக்கும் தான் நார்மலாக வளரும். 28 நாள் 30 நாள் வரைக்குமே அவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு வளர்ந்துருக்கும். 20 mm 24 mm இந்த மாதிரி அதிகமான அளவு நம்மளுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுனால தான் இப்படி பீரியட்ஸும் அதிகமாக நம்மளுக்கு போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த அதிக வளர்ச்சி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் ஏற்படுது. அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம்னால இந்த அதிக எண்டோமெட்ரியம் வளர்ச்சி ஏற்படுறது. இதனால தான் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து அந்த மாதிரி அதிக நாளாக நம்மளுக்கு போகுது. இது பிசிஓடியில் ஏற்படக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன், சின்ன ஒரு தொந்தரவு. ஈஸியாக சரி பண்ணிடலாம். கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, இளவரப்பாக நல்லா வறுத்துட்டு டெய்லி ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பிசிஓடி ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். பிசிஓடினால நிறைய பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஏற்படுது, இந்த மாதிரி அதிகமாக பீரியட்ஸ் போகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். ரொம்ப அதிகமாக பீரியட்ஸ் போகுது, 5 நாளைக்கு மேலே தாண்டி போகுது அப்படின்னா 5ஆவது நாள் இல்லாட்டி 6ஆவது நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய அந்த பூவெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு பூ இருக்கு இல்லையா, அந்த பிஞ்சு பூவும் அதுக்கப்புறம் வாழைப்பூ அந்த நடுவில் வந்து அந்த ஒரு தண்டு இருக்கும். அந்த பூவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்டு வெள்ளை கலரில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் அந்த பெரிய தண்டு மாதிரி இருக்கும். அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக உரிச்சு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் சின்னதாக அந்த கோன் ஷேப்பில் இந்த ஷேப்பில் ஒரு சாண்டல் கலரில் உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா, அதையும் எடுத்து நல்லா துண்டு துண்டாக நல்லா நறுக்கி போட்டு மிக்சியில் போட்டு அந்த பூவோடு சேர்த்து அந்த பிஞ்சு பூக்களோடு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி அந்த துவர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த சாறை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 50 ml குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். இதை அப்போதைக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் கருப்பு திராட்சை, கொட்டையுள்ள திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1/4 கிலோ அளவு கூட வாங்கி வச்சு நல்லா அந்த கொட்டையோடு நல்லா மென்று சாப்பிடுங்க. பீரியட்ஸ் நல்லா நிற்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து நின்றும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டியும் உங்களுக்கு பீரியட்ஸ் நிற்கலை அப்படின்னா RJ ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடிய மூலிகை தைலங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். 4-5 மாதம் தாண்டி நீங்கள் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிசிஓடி இல்லாமலே போயிடும். நார்மல், ஓவரி வந்து நார்மல் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட RJ ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது பிசிஓடிக்காக. பிசிஓடினால நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் எங்களோட RJ ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Kritika telling bye from you all.